அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான தகவல். இன்று சூறாவளியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு எந்தெந்த மாவட்டங்கள் விடப்பட்டிருக்காங்க தான் கூடுதலாக பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு இப்போ வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல்லை கனெக்ட் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். தமிழகத்தில் சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய சூறாவளி காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. இந்த நிலையில் தமிழகத்தில் நேற்று காலை வரையிலான 24 மணி நேரத்தில் மேகவெடிப்பு காரணமாக சென்னை, மணலி உள்ளிட்ட 3 இடங்களில் 27 சென்டிமீட்டர் அளவுக்கு கனமழை பெய்தது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் 37 இடங்களிலும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் மழை தொடர வாய்ப்புள்ளது எனவும், தமிழகத்தில் சில இடங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மற்றும் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்றுடன் மிதமான மழை பெய்யலாம் சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. தமிழகத்தில் செப்டம்பர் 6 வரை சில இடங்களில் மிதமான மழை பெய்யலாம் என்று ஒரு கூடுதல் தகவல் வெளியிட்டிருக்காங்க. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒரு சில இடங்களில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாகும் சொல்லியிருக்காங்க. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் மேகமூட்டமாக காணப்படும். சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான அல்லது மிதமான மழை பெய்யலாம் எனவும், தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் இன்று முதல் 3 நாட்களுக்கு மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்போதைக்கு செல்ல வேண்டாம் என்று ஒரு கூடுதல் வெளியிட்டிருக்காங்க. இது போன்ற கூடுதல் உடனுடன் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.